ஹலோ வியூவர்ஸ், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் குற்றங்களை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்குது, டார்க் நைட். அதில் ஜோக்கர்னு ஒரு கேரக்டர், அது வந்து பயங்கர கொடூரமான கேரக்டர். பல கொலைகள், கொடூரமான விஷயங்கள், கொள்ளைகள்லாம் பண்ணுவார். அவரை வந்து பேட்மேன் வந்து எப்படியாவது பிடிச்சிடணும், அவரோட கொள்ளைகளை தடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவார். பேட்மேன் வந்து ஜோக்கரை கொல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல மாட்டார். ஏன்னா ஜோக்கரும் ஒரு உயிர் தானே, அவனுக்கும் வலிக்கும் இல்லையா, அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவனுக்கும் லைஃப் போயிடும் இல்லையா. அதனால் கொல்லாமல் அவனோட முயற்சிகள் ஒவ்வொன்றையும் தடுத்து அந்த படத்தில் வந்து தடுத்துருப்பார். அப்படி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய பேர் ரொம்ப பயங்கரமானவங்கள, கொடூரமானவங்கள இருப்பாங்க. நம்மளும் பார்ப்போம். இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறது, கொன்றலான்னு கூட தோணும். அப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு ஞாபகம் வரணும், அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் வலிக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் உயிர் போகிற கஷ்டம் இருக்கும். அதனால் வந்து அவங்களெல்லாம் கொல்லலாம் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேட்மேனில் வர மாதிரி சண்டை போட்டு தடுத்து நிறுத்தலாம், சும்மா சண்டை போட்டு தடுத்து நிறுத்தலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதை நினச்சிக்கோங்க. யாரோ ஒருத்தர் தப்பானவங்கள கொலைலாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்களாக பார்க்காம அவங்க பக்கங்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஏதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க. இந்த நிஞ்சா அசாசின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணுவார் நம்ம ஹீரோ. அந்த மாதிரி ஆட்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, உங்கள் வழிக்கு கொண்டு வாங்க. அது என்னென்னா, குற்றங்களை தடுத்தால் போதும், அந்த பெரிய பெரிய தண்டனைகள்லாம், அந்த கொலை பண்ணுறது இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லி புரிய வைங்க. நீங்கள் அதுக்குன்னு அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ணுறான்னு சொல்லிவிட்டு, அதாவது கெட்டவங்கள சொல்கிறேன், நல்லவங்களையும் எதுவும் பண்ணிடாதீங்க, கெட்டவங்களையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் உயிர் இருக்குது, உயிர் பயம்லாம் இருக்குது, வலியெலாம் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. அதை தான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். பாய். அதே மாதிரி இந்த தப்பு பண்ணவங்கலாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படிலாம் கொடுக்காம, சும்மா 1 வருஷம் 2 வருஷம், அதோட சும்மா 1 வருஷம் அப்படி கொடுத்து அவங்கள வெளியிட்டுறதான் நியாயமான விஷயம். அதை பண்ணுங்கள். பாய். முடிஞ்ச அளவுக்கு தப்பானவங்கள திருத்த பாருங்கள். உங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கள திருத்த பாருங்கள். பாய்.